என் மேல கால் போட்டு உட்காரியாடா? நீ அப்படித்தானே பண்ணுவ? அதனால நானும் அப்படிதான் பண்ணுவேன். இவனுங்க ஒருத்தனுங்க எப்ப பாரு சின்ன பிள்ளைத்தனமும் சண்டை போட்டுக்கிட்டு. ஏய் வா, ஏன் நின்றுட்டு இருக்க? எனக்கு எங்க இடம்னு இருக்கே. எங்க இருக்கு? என் மடியில. எனக்கு அப்படி ஒண்ணும் வேண்டாம். போய் தருமா? வாங்க. முடியாது. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இவன் ப்ளீஸ் இரிட்டேட் ஆகிட்டே சொல்றதுக்கு ஓகே சொல்லணும் போல. நான் ஓட்டுறேன். உண்மையை சொன்னேன். வாடா. சரி சரி வரேன். சார் இப்போ ஓகேவா? ஓகே ஓகே. நீ கால் கீழே தான் இருக்க. ஒரே எட்டு விட்டேன்னு வை. சரியா சரி சரி. வாமே. வந்துட்டேன். வந்து உட்காருன்னா. சரி வரேன். ஆ வரேன் இருங்க. இந்த பொம்மை அது அங்கேயே இருக்கட்டும். ஏமா? இருக்கட்டும். சரி சரி. ஆமா, அது என்னவோ கோட் வேர்டு இருக்காமே, நீ போன் எடுக்காம இருக்க. அது என்ன கோட் வேர்டு? என்ன கூட்டுறதுன்னு புரியல. ஏதோ ஒன்று ஹாஸ்பிட்டல்ல இருந்தா நீ எங்க இருக்க எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கான கோட் வேர்டு உங்க அன்னைக்கு தெரிஞ்சிருக்கு, உங்க டாடிக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரியல, எனக்கு அதாதா. ஏன்டா ஏன் அதை வச்சு பேச ஆரம்பிக்க போறியா? இல்ல தெரிஞ்சுக்கலாமே. என்ன கூட்டுறது எனக்கு புரியல. நீ நெட் ஆஃப் பண்ற கதையை அவன் கேக்குறான், வேற ஒண்ணும் இல்ல. ஓ அதுவா? ஆமா ஃபர்ஸ்ட்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல. அப்புறம் அப்பா சொல்லுவார் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், உன்னை பத்தி எதுவுமே தெரியல. அப்ப நான் என்ன லாவண்யாக்கு பண்ணுங்கன்ட்டு, சரி உனக்கும் லாவண்யாக்கு எப்படி நான் பண்றது, நீ எடுக்க மாட்டேன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படி கேட்டாரு. சரி அப்பதான் தோணுச்சு, சரி பண்ணு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, சிங்கிள் டிக்ல இருந்ததுன்னா நான் நெட் ஆஃப் பண்ணிட்டு பிஸியா ஒர்க் பண்றேன்னு அர்த்தம், அப்படின்னா நீங்க மத்தவங்களுக்கு பண்ணுங்க, டபுள் டிக்ல இருந்தா எனக்கு கால் போடுங்கப்பா அப்படி சொன்னேன். ஏன்னா அவர் கால் போடுறதுக்கு பயந்தாரு, அதனால. ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லல. கேட்கல சொல்லல. அன்னிக்கிட்ட மட்டும் சொன்ன. கேட்டாங்க உன் போன் எடுக்கலன்னா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டாங்க. சோ அவங்களுக்கு சொன்னேன். அப்ப நான் கேட்காததுனால என்கிட்ட சொல்லல. புசி ஆமா. ஏன்? தெரிஞ்சுக்க கேட்டேன். ஓ ஓகே ஓகே. அப்போ ஏதோ உங்க ஷாப்பிங் டே இப்பதான் சுத்துவீங்க. ஆமா நீங்க இருக்கிறதுனால கொஞ்சம் குறைச்சிட்டோம். இல்லைன்னா இன்னும் நிறைய பண்ணிருப்பேன். ஏய், என்ன? அம்மாவோட சரி என்ன பனிஷ்மெண்ட்? என்ன பனிஷ்மெண்ட்? தலைவலி இப்ப தெரியுமா? இவ்வளவு காண்டா இருக்கேன் தெரியுமா? எல்லாமே நிறுத்திட்டாத. சரி, வாங்க தூங்கலாம். அது அவங்க சாமான்லாம் அவங்க இருக்கு, அப்புறம் அந்த பெனாயில் அதெல்லாம் இருக்கு. அது யூஸ்வல் நீ டாய்லெட் கிளீன் பண்றது. ஸோ அது ஊருக்கு வாங்கினேன். அதே மாதிரி கோயிலுக்கு ஏதாவது பொருள் கொடுக்கும்போது கோயிலை சுத்தம் பண்றதுக்கான பொருளும் கொடுப்போம்ல, அதனால அந்த எக்ஸ்ட்ராவா வாங்கி கொரியர் போட சொல்லிட்டேன். அதெல்லாம் எப்பவுமே தாத்தா இந்த டைம்ல கிளீன் பண்றதுக்கு கொடுப்பாரு. பெயிண்ட் பண்ணி அதெல்லாம் கிளீன் பண்றாங்க. அதே மாதிரி அங்க இருக்க பாத்ரூம், டாய்லெட், கோயிலையே கழுவி சுத்தம் பண்றதுக்கு, அதுக்காக வாசனையா இருக்கும்ல. அதுக்கப்புறம் டெய்லி மாப் போடுவாங்கல்ல, அதுக்காக. அதனால பல்கா வாங்கி கொடுத்துட்டா அது ஒரு வருஷம் வருமானு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம எப்பவுமே இந்த குவான்டிட்டி வாங்கி தந்துடுவோம் இந்த டைம்ல. ஓ, நான் குறையா தராம இப்படி தந்துடணும். ஆமா, அந்த பூஜை பொருள், அபிஷேக பொருள், அந்த கோயிலுங்களுக்கு ஒரு கோயிலுக்கு இல்ல, அது 4 கோயிலுக்கு இல்ல, அங்க இருக்க எல்லா 4 கோயிலுமே இப்ப லைனா ஒன்று மாத்தி ஒன்று திருவிழா நடக்கும். அதனாலதான் 15 நாள். அதனால எல்லாத்துக்குமே அப்படி, அது எல்லாமே எல்லாத்துக்குமே தான், அதனாலதான். ஐயா அவ்வளவு சாமான்? அது ஒரு நாள் பூஜை பண்ணுவோம்ல, அப்ப பிரசாதம் போட்டு கொடுக்க, அதனால வீட்டுக்கு ஒரு டப்பான்னு கொடுத்துருவாங்க, அதுக்காக அந்த டப்பாங்க. வர எல்லாருக்கும் தர மாட்டீங்க. கோயில போட்டு வச்சிருவோம். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் சில பேருக்கு அவங்க கொடுத்துருவாங்க, சில பேருக்கு வீட்டுல போய் கொடுத்துருவாங்க கோயில் சார்பாக. நம்ம பண்ணணும் கூட அவசியம் இல்லை. அதான் அந்த பெரிய டப்பா புரிஞ்சுது, ஏன்னா நிறைய போட்டு தருவீங்க. குட்டி குட்டி டப்பா வாங்குனீங்களா? அது இருக்கு. நிறைய ஜாக்கெட் பிட்லாம் வாங்குனீங்க, அதெல்லாம் ஏன்? டைம்ல ஊரை விட்டு போய் நிறைய பேர் வெளியே ஒர்க் பண்ணுவாங்கல்ல, சில பேர் கூட்டு வருவாங்கல்ல வீட்டுக்கு, அவங்க மருமக, அவங்க பொண்ணு, பேத்தி, அது மாதிரிலாம். அது மாதிரி வீட்டுக்கு வரவங்க சும்மா போக கூடாதுன்ட்டு அந்த பலகாரம் நிறைய தான் வீட்லயே வைப்பாங்க, ஆயா லாக் பண்ணி. ஸோ வரவங்களுக்கு ஸ்வீட் போட்டு அந்த ஜாக்கெட் பிட், மஞ்சள் குங்குமம், வளையல் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அதுக்குதான். ஓ, அதுக்கு தான் அவ்வளவு விலை.
பாதி வேலையில அதுக்குதான். அப்ப மீதி பாதி அது நம்ம கோயில்ல பூஜை பண்றோம்ல, அப்ப அம்மனுக்கு போட சொல்றாங்க. அதே மாதிரி மத்த கோயில்ல இருக்க பெண் தெய்வங்களுக்கு போட சொல்லிடுவாங்க. ஏன்? அம்மனுக்கு போட்டுட்டு திருவிழா டைம்ல ஒரு 2, 3 நாள் கழிச்சு அம்மன் கையில இருந்ததுக்கு அப்புறமா அதை கழட்டி கோயில்லயே வச்சிருவாங்க. ஒரு தட்டு வச்சு யாருக்கு வேணுமோ அவங்க எடுத்து போட்டு போயிடுவாங்க. ஐ மீன் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க, குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க, அம்மன் கையில இருந்து வந்தது இல்ல. ஸோ அதை போட்டா அவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் நடந்துடும், வளகாப்பு சீக்கிரம் நடந்துடும்ன்ற கான்செப்ட். அதனால அது எப்பவுமே நம்ம பண்ணலான்ட்டு ஆயா பண்ணிடுவாங்க. பூஜை பண்ணும்போது இது மாதிரி அவங்களுக்குலாம் நடக்கட்டும், அவங்களுக்காக கொடுக்குற வளையல் அப்படி சொல்லி ஆயா வேண்டி கொடுப்பாங்க. அதனால அந்த மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பிறக்காதவங்களுக்காக அது கிடைக்கும், அவ்வளவுதான். ஓ, ஓகே ஓகே. இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா நல்லா தான் இருக்கு. இல்ல, நாம இப்படிதான் பண்ணுவோம். மற்றபடி பெரிய டொனேஷன் கொடுத்து அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். அதுவே அதிகமா வந்துருங்க. பூஜை பொருள் அங்க நெய் எண்ணெய் அது எல்லாமே நீங்க அதிகமா தானே வாங்குறீங்க, அதுவும் காஸ்ட்லியா தானே வாங்குறீங்க. அப்புறம் என்ன, ஆமா ஆமா, இதை தவிர்த்து வேற என்ன? இதெல்லாம் இந்த தாத்தா பண்ணிட்டாருல, அந்த ஆசிரமத்துக்கு அப்புறம் ஒரு நாள் அன்னதானம் அதெல்லாம் அந்த தாத்தா பண்ணிடுவாரு, அவ்வளவுதான். இப்படி பிரிச்சுக்கிட்டீங்க. ஆமா, 2, 3 ஆசிரமம் இருக்கு சுத்தி சுத்தி. இந்த 5 நாள்ல ஒரு, எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி எத்தனை நாள்னு தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு 6, 7 நாள் 3 வேளை சாப்பாடு தாத்தா பண்ணிட்டு இருந்தாரு. ஓ, சூப்பர். கோவில் அன்னதானம் ஒரு நாள் போடுவோம். அதான் நம்ம பூஜை இருக்குல்ல, அந்த வலையெல்லாம் வச்சு பூஜை பண்றோம்ல, அன்னைக்கு போட்டுருவோம். ஓ, ஓகே ஓகே. உங்க அண்ணி எதுக்கு கலாச்ச அந்த வலையில பார்த்து சொல்லிட்டு அமைதியா இருக்க? நான் கேட்கறவங்கள சொல்லு. நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொல்வீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். இதை தைரியமா நாளைக்கு சொல்லு. என்ன கதை சொல்லுங்க. ஏன் அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்கு சொல்லுங்க. சொல்ல முடியாது, உங்க ஃப்ரெண்டு தானே, அவங்களே கேட்டுக்கோங்க. என்கிட்ட கோத்து விட்டுட்டேன். நீங்களாச்சும் அவங்களாச்சும் என்ன கேக்குறீங்க? சொல்லு கையா. எல்லாம் முடியாதுடா, முடியாதுன்னா முடியாது. கையை சொல்லிட்டு என்ன கதை எனக்கு தெரிஞ்சாகணும். என்னது இந்த மாதிரி சீக்கிரட்டே மெயின்டைன் பண்றீங்க? நம்ம 4 பேருக்குள்ள எந்த சீக்கிரட்டும் இருக்கக்கூடாது, அதையே புரிஞ்சுக்கவே மாட்டேன். பரவாயில்ல, எங்க 2 பேருக்குள்ள சில சீக்கிரட்ஸ் இருக்கட்டும், ஒன்னும் தப்பு இல்லை. சீரியஸா சொல்றா, அதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்ம 4 பேருக்குள்ள எதுவுமே இருக்கக்கூடாது. பூச்சி சொல்லுடா. யாரு? நம்ம தங்கம்டா. அது அவங்க கதை தான், அவங்களே கேளுங்க, என்னையே கேட்டுட்டு இருக்கீங்க, நானும் சொல்ல மாட்டேன். சொல்லவே மாட்டேடி. சரிடா, சொல்றேன், முட்டை முடிச்சுட்டு வச்சுக்கோ. வேண்டாம். அதெல்லாம் முடியாது. என் புருஷன் கேட்டா நான் சொல்லியே தீருவேன். பிச்சுக்கா. ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லதான்டா, அதுக்கப்புறம் வளையல் போட்டல, அதனால என்ன உங்களுக்கு வளகாப்பான ஆசை வந்துச்சா அப்படின்னு கேட்டு கலாச்சாரம், வேற ஒண்ணும் இல்ல. நீ கூட கை நிறைய வாங்கி போட்டு காட்டிட்டு இருந்தா அதையும் அவளை மட்டும் கலைச்ச. நான் சிங்கிள் கலர் இல்லைன்னா டபுள் கலர் ஒரு காம்பினேஷன் யூஸ்வலா ஜென்ரலா எல்லாரும் வளையல் போடுவாங்கல்ல, அப்படி போட்டு காமிச்சேன். ஆனா அவங்க அப்படி போடல, எல்லா கலருமே மிக்ஸ் மேட்ச் பண்ணி அது மாதிரி போட்டிருந்தாங்க. அது மாதிரி வளகாப்புல தான் போடுவாங்க, அதனால கேட்டம்மா. உன் பொண்டாட்டி லாஸ்ட் அதே மாதிரிதான் போட்டு காமிச்சா, மறந்துடாது. ஃபினிஷிங் தேவையா? இப்ப நீ அப்படி போட்ட. போட்டாங்களேன்னு போட்டம்மா. போட்டல. வீட்டை அவங்க போட்டாங்களேன்னு அதே மாதிரி போட்டேன், அவ்வளவுதான். ஆக மொத்தத்துல போட்டுட்ட. போதும், உங்க டாபிக் அடுத்து எங்க போகுது எனக்கு தெரிஞ்சிருச்சு. சொன்னா நான் விட்டுருவேனா? வேண்டாம், என்ன சோதிக்காதீங்க. அதெல்லாம் முடிவு கொண்டுட்டு முடியாது. அப்ப உங்களுக்கு ஆசை வந்துடுச்சு கையில், அப்படிதானே? அதான் நடக்கவே போதே, அப்புறம் என்னடா ஆசை வந்துச்சுன்னு கேள்வி வேற. பரவாயில்ல, கையில் ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கும் போல. எங்க அப்பா ஒரு வருட்டீங்க, பேசி முடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன நான் போட்டது என்னடா தப்பு இருக்கு? தப்பு இல்லம்மா, தப்பு இல்லை. நீ எல்லா விஷயம் கரெக்டா இருக்கு. உங்க எந்த குறை சொல்ல முடியுமா? சில பேர் மாதிரி நீ இல்ல, அதனால எந்த பிரச்சனை. நீ பர்ஃபெக்ட்மா பர்ஃபெக்ட். கை என்னதானே ஓட்டுறீங்க எனக்கு தெரியும், கை எடுங்கன்னு. எல்லாம் முடியாது, நான் உண்மையை சொன்னேன். நானும் கையில இப்படி இருக்கும், ஆனா நீ ஆனாலும் பாரு, 2 பேரும் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்பட மாட்டீங்க, ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டீங்க. நாங்க என்ன பண்ணட்டோம்? என்னடா என்ன தங்கச்சி ஓட்டுற? ஓட்டல, உண்மையை சொன்னேன். உங்க லட்சம் அதானே, உன் தங்கச்சி லட்சமும் அதான். அதே நாங்க பாரு, அந்த விஷயம் அந்த நடக்கும் பர்ஃபெக்டா பிளான் போட்டு பண்ணுவோம். ஆனா நீங்க 2 பேர் பயந்தே வாழுங்க, வேற ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. உங்க பர்சனல் அப்படி வாழ்றீங்களா? திட்டத்துக்கு தான் இது பண்றீங்க, நான் போய் தூங்குறேன். தூங்க விட போறோம். எனக்கு இப்ப சுத்திட்டு வந்திருக்கேன், எனக்கு டயர்டா இருக்க, தூங்கணும். லேட்டா வந்துட்டு தூங்கிட்டேன், வேண்டான்னு விருப்பத்தது.
என்னோட டயர்டாக நானும் விட்டுட்டேன். நீ காலைல பக்கத்துல இருந்து வராம வெறுப்பேத்திட்ட. அதனால இந்த நைட்டு உனக்கு தூக்கம் கிடையாது. புரிஞ்சுதா? எனக்கு ஒன்றும் புரிய தேவையில்ல. என்ன? இன்னைக்கு நைட்டு தூக்கம் கொடுத்தோம். அதெல்லாம் முடியாது. பேசாதடி. என்ன வேணா சொல்லிக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு இப்பவே தூக்கம் வந்துடுச்சு. நான் உனக்கு பிச்சிருவேன் பார்த்துக்கோ. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, நான் கவலைப்படுறதா இல்ல. புரிஞ்சுதா? போதும்னு. தடுத்தன்னு வைக்கேன், நான் கடிச்சிருவேன். எனக்கு அதை பத்தி தெரியாது சொல்லிட்டேன். இப்ப பாரு, என்ன கடிச்சிட்டு பிளாக்மெயில் பண்றீங்க, அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. மேலும் இல்லை ஒயிட் மேலும் இல்லை, உண்மையை சொன்னேன். கடுப்பெல்லாம் கடுப்பெல்லாம். வேண்டாமா, என்ன சோதிக்காது. நான் உண்மையை சொன்னேன்னு சொல்லிட்டேன். ஐயோ வேண்டாமா. ம்ஹும். வச்சுட்டு தங்கொலை வரும். இதுவும் இல்லை. ம்ஹும். ம்ஹும். சரி, போதும் நிறுத்துங்க. ஆனா உனக்கு இவ்வளவு தைரியம்டா, சின்ன தைட்டு தாங்க பிளான் போட்டிருப்பேன். குழந்தை கெஞ்சால நோவா சொல்ல முடியும். அப்புறம் மட்டும் என்ன கொஞ்சம் நான் சொல்லுறேன். உங்க பின்னாடிக்கு போயிட்டு தான் நான் எதுவுமே சொல்லல. பார்த்தா என்ன கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு தான் நானும் திரும்பல. எப்பா ஆனா உங்க பிளான் என்னால முடியலடா. நிஜமா ஒரு வாரம் அங்க இருக்கீங்க தானே? அங்க இருக்கும் நீ இருப்பியான் தான் எனக்கு புரிய மாட்டேது. எங்க அம்மா திட்டுவாங்க, ஆயா திட்டுவாங்க. இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்குதுங்க. எங்க அம்மாக்கு நானே விட மாட்டேன். ஆனா நீ எங்க அம்மாவுக்கு பயப்படுவேன், அவங்க அண்ணனுக்கு பயப்படுவேன், அவங்க அண்ணிக்கு பயப்படுவேன், அவங்க அண்ணன் பொண்ணுக்கும் பயப்படுவேன். நான் என்ன பண்ணட்டும்? வீட்டுல தங்குவோன்ட்டு நான் எங்க அண்ணி கூட்டு போயிடுவேன்ப்பா. நீ போகும்போது நான் எங்க அத்தை கிட்ட தங்குறேன் நான் சொல்ல மாட்டேன். நானும் சொல்லுவேன். உங்க இஷ்டம்ப்பா. தடுக்க மாட்டேன்ல. மாட்டேம்மா. அப்பா ஊருக்கு போயிட்டு வந்து அங்க ஒரு வாரம் ட்ரிப் இருக்கு. இருக்கு. இந்த 2 மாசம் கொஞ்சம் ஜாலியா தான் போகும். அவங்க லீவ்ல இங்க வந்துருவாங்க, கொஞ்சம் ஃபன் இருக்கும். அப்படின்னா ஓகேப்பா. அந்த இது அதுங்க வெயிட் பண்ணுங்க. என்னம்மா? என்னாச்சு? எந்த எனர்ஜியும் கிடையாது. அமைதியா இருங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, எனக்கு வேணும் வேணும். உங்க உள்ள சின்ன பிள்ளைத்தனமும் அதுல கிடையாதுன்ட்டு. கதை எனக்கு வேணும். இப்ப நான் உங்களை கடிச்சிக்க போறேன் பாருங்க, வெறுப்பேத்திட்டு இருந்தீங்கன்னா. பரவாயில்ல, கடிச்சுக்கோ. தூக்கம் வரலையா? நீங்க எல்லாம் என்ன ராக்கோழிங்களா? தூங்கவே மாட்டீங்க. இதுவும் ஜாலியா இருக்கு. இருக்குமா? இருக்கு. இருக்காத அப்படின்னா பவ்யா பக்கத்துல இருக்க புருஷன் கிடைச்சா இருக்கும். இந்த மாதிரி டார்ச்சர் பண்ற புருஷன் கிடைச்சா எங்க இருந்து ஜாலியா இருக்கும்? என்ன அப்புறம் டார்ச்சர் பண்றேனா? நீ அதானே பண்ற, வேற என்ன பண்ற? காலுக்கு நேரம் தான் இருக்க சொல்லிட்டேன். உண்மைய சொன்னாரு. டாடி இருக்குதத. நானும் உண்மையத்தான் சொல்றேன். தூங்கலாமா? டயர்டா இருக்கு, காலையில வர எழுந்துக்கணும். ஏன்? தாத்தா சொன்னார்ல, உன் பொண்ணு கையில எதுவும் குடிக்க மாட்டேன்னு. தாத்தா சீக்கிரமா எழுந்துடுவாரு. அப்ப அவருக்கு அப்படியே காஃபி போட்டு தரணும்ல. அதெல்லாம் தந்துக்கலாமே. தூங்கினா தானே. என்னமோ என்ன வேண்டாமே. சின்ன பிச்சு. இந்த தூங்க தூங்க கட்டிக்கோங்க. அண்ணி இங்க பின்னாடி என் பெட்ஷீட் இருக்கும், கொடுங்க, நான் போய் தூங்க போறேன். நீங்க 3 பேரும் அன்னைக்கு ஃபுல்லா கதை பேசிக்கிட்டே இருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் இப்படி பண்ற? எனக்கு என்ன, நாளைக்கு சண்டே, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? நான்வெஜ் சமைக்க வேணாவா? காலையிலே ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி சமைச்சுக்கிட்டோம், நீ ஒன்றும் சமைக்க தேவையில்லை. பாருங்க. நிச்சயமாவே சொல்றேன், நீ சமைக்க தேவையில்லைன்னா தேவையில்லை. சமைச்சா சாப்பிட மாட்டேன். என்ன விளையாடுறீங்களா? ஆமா, நீ சமைச்சா நான் அவ்வளவு சாப்பிட மாட்டேன். இதுக்கு நான் கூட ஒத்துக்கிறேன். உனக்கு சமைக்க முடியாது சொன்னாங்கல்ல, அவங்க யாருக்கும் நீயும் சமைச்சு தர தேவையில்லை. அப்படி நீ சமைச்சா நானும் சாப்பிட மாட்டேன். என்ன நீங்களும் இவங்க கூட சேர்ந்துட்டீங்க? என்ன? ஆமா நத்து, உனக்கு ஒண்ணு பண்ண முடியாதுன்னு அவங்க அவ்வளவு வீம்பா இருக்கும்போது அவங்களாவது நீ ஏன் சமைக்கணும்? அவங்க ஏன் உன்னோட ரெஸ்ட் நீ நினைக்கிற? ஒன்றும் தேவையில்லை. அவங்களே சமைச்சிட்டு போட்டோம், இல்லை அவங்க பட்னி கிடக்கட்டும், நமக்கு தேவையில்லை. அவங்கள பத்தி மட்டும் யோசிக்கல, அம்மாவும் பாவம்ல. பரவாயில்ல, நம்ம ஆர்டர் பண்ணி அந்த வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் வெளியே ஃபுட் சாப்பிட்றதுல ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். நமக்கு என்ன வேணுமோ நம்ம ரெஸ்டாரண்ட் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். வெளி ரெஸ்டாரண்ட் தானே பயப்படுவீங்க, நம்ம ரெஸ்டாரண்ட்லயே பண்ணிக்கலாம். அதையே வீட்டுக்கு வர வச்சு நம்ம அந்த வீட்டுல போய் சாப்பிடலாம். எல்லாம் ஒரு முடிவோட இருக்கீங்க. அம்மா நீ சமைக்கிறதுனா 3 வேளை சாப்பாடு எடுத்துக்க வேண்டாம். சமையல் உங்களுக்கு வேண்டாம். கொஞ்சம் சமையல் வேணும்,
ஆனா நாளைக்கு உன் சமையல் எனக்கு வேணாம். இதெல்லாம் ரொம்ப தப்பு. பரவாயில்ல, தப்பாவே இருந்துட்டு போட்டோம். புச்சி இவ்வளவையும் பார்க்காத புச்சி. இருந்துட்டு போட்டோன்னு சரிப்பா, கோவம் வேண்டாம். அதே மாதிரி அந்த தாத்தாக்கு மட்டும் தான் நீ காஃபி போட்டு தர, புரியுதா? இல்லைன்னா நான் ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்றேன், ஆன்ட்டி போட்டு தருவாங்க, அவ்வளவுதான். எல்லாருக்கும் நீ போட்டுட்டு இருந்தேன்னு வையு, உங்க டாடி மாமாலாம் என்ன பண்ணாங்க? அப்போ அந்த ஃபேமிலியையும் உங்க மம்மியும் ஒதுக்கிட்டு நீ போட்டு கொடுக்கறதா இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது எப்படி முடியும்? முடியும்னா செய்யு, இல்லைன்னா நீ செய்யாத, அவ்வளவுதான். என்னன்னு போய்க்க. சரி சரி, உருன்னு ஆகாதீங்க. உடனே உருன்னு ஆயிடுங்க. கோவத்துக்கிட்ட என்னால முடியல. ஏன் தான் இவ்வளவு கோவமும் உங்களுக்கு? சொன்னா ஓகே சொல்ற பொண்ணுட்டு இருந்தா பரவாயில்ல. நான் டென்ஷன் பிபி ஏறினா தான் என் பொண்ணு ஓகே, நான் என்ன பண்ணட்டும்? அப்ப நான் தான் காரணம். நீ தான் காரணம், நீ தான் டென்ஷன் ஆக்குற. ஏன்டா? இரு, அப்பதான் ஒரு சமாதானம் அமைதியா இரு. அப்பா, உங்க யாரையும் நான் டென்ஷன் ஆக்கல, போதுமா? நீங்க சொல்றதுக்குலாம் பூமி மூலமா தலையா மட்டும் ஆட்டுறேன், போதுமா? அது போதும். ஒன்றும் தேவையில்ல, விடுங்க. பூமி மாடு மாதிரி தலையாட்டு வந்தாங்க. வேண்டா, சோதிக்காதீங்க. நான் அடுத்த செகண்டே வாக்கு காப்பாற்ற மாட்டேன். இல்ல, நீங்க வர வர ரொம்ப பேச கத்துக்கிட்டீங்க. நீங்க எப்படிங்க இப்படி பேச கத்துக்கிட்டீங்க? முடியல உங்களை சமாளிக்க என்ன வர வர என்னால. இதுக்காக போய் தனியா ஏதோ படிக்கணும் போல நானு. நான் என்ன பண்றோம், நான் என் பொண்ணாடி தான் கத்துக்கிட்டேன். என்கிட்ட இருந்து. என்னை சமாளிச்சு என்னை ஏமாத்தி எப்படியெல்லாம் அவ காட்டி சாதிச்சுக்கணுமோ சாதிச்சுப்பால, அந்த டெக்னிக்கா அவகிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். ஓ, என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க. அதுக்கு குருவே என் பொண்டாட்டி தான். நீ எப்படி ஓட்டுறாரு என்ன? உண்மையே சொன்னான். அப்ப நீங்களும் சேர்ந்துட்டீங்க கூட்டு. இது உண்மை, அதனால கூட்டு சேர வேண்டிய அவசியம் இல்ல. நான் உங்களுக்கு மகாபலிபுரத்திலேயே சொன்னேன், நீங்க புருஷனை சரியா வளர்க்கலன்ட்டு. இனிமேலாவது ஒழுங்கா வளங்க சொல்லிட்டேன். என்னது, புருஷனை சரியா வளர்க்கலையா? அது இடம் இருக்கு. இந்த புள்ள பூச்சிலாம் எனக்கு கலாய்க்குது. அந்த அளவுக்கு நடந்துக்கிற. உன்னை ஒழுங்கா அடிச்சு வளர்க்கலன்னு எனக்கு திட்டா. எனக்கே தோணுது உன்னை ஒழுங்கா அடிச்சு வளர்க்கலையோ. ஒழுங்கா உன்னை அடிச்சு நிமித்தி இருந்தனா இவ்வளவு பேச்சு நான் வாங்க வேண்டியது இல்லைல்ல. என்ன என்ன நீ இப்படி பாக்குற? புருஷனை அடிச்சு வளர்ப்பியா? எனக்கு புரியல. நான் என்னடி உன் பப்பாவை நீ அடிச்சு வளர்க்க? பண்ணட்டும், உன்னை ஒழுங்கா வளர்க்கணும் அவன் கல்வி கல்வி ஊத்துறாடா. என்ன லுக்குன்னு? ஒரு அண்ணனுக்கு சப்போர்ட் இல்லாம அண்ணிக்கிட்ட அண்ணன் அடிக்க சொல்ற, அடிச்சு வளர்க்க வேற சொல்ற. இது எந்த ஒரு கதை எனக்கு புரியலையே. உன்னை ஒழுங்கா வளர்த்திருந்தா நீ ஒழுங்கா எனக்கு சப்போர்ட் பண்ணிருப்ப, உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டேன்ல. அதுக்குதான் சொன்னேன். ஏன் நீங்க உங்க புருஷனை அடிச்சு வளர்ங்களா, நீங்க வளர்க்க மாட்டீங்க? நல்லா அதுக்கேத்த காலம் வரும், அப்ப செய்வேன். ஆ, ஏங்க இப்ப எதுக்கு அடிச்சீங்க? இது எப்போ காலம் வரும் எனக்கு புரியல. ஒரு வாட்டி புருஷன் இல்லைன்ற மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வைக்க. சரி, நாளையில இருந்து அடிச்சு வளர்க்குறேன், போதுமா? அடிக்கிறது கேட்டு வாங்குற புருஷனை என் வாழ்க்கையில நான் பார்த்ததில்லை. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏய், அவன் என்ன உனக்கு கொஞ்சறனாலா இல்ல உனக்கு அவார்டு கொடுக்குறனாலா? அடிக்கிறது தானடா, அதை கூட கேட்டு வாங்குற, எனக்கு புரியல. உனக்கு என்ன புரியணும்? அடிக்கிறத என்னவோ கேட்டு வாங்குற, அல்வா கொடுக்குற மாதிரி. அதான் அப்படியாவது புருஷன் சொல்றாள், எனக்கு அது போதும். அதனால எவ்வளவு அடி வேணா வாங்கிக்க ரெடியா இருக்க அவ புருஷனா இருக்கிறதுக்கு. பாரு, புருஷனா அப்படி இருக்கணும். ஒரே ஒரு அடி சொன்னதுக்கு எழுந்து உட்காந்து ஷாக்ல உட்காந்துட்டு இருக்க. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல பாட்டு வாங்கி தரீங்க, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்ன அடிக்க வந்தானே, எவ்வளவு வேணா அடிமா, இழுத்து போட்டு எத்தனை அடி வேணா அடி, நான் தடுக்கவே மாட்டேனே, கேட்கவே மாட்டேன், போதுமா? அது போதும். உன் பர்மிஷன் தேவையில்லதான், இருந்தாலும் நீ கொடுத்துட்ட ஓகே. ஆமா, இதுன்னு கேக்குறேன், குடும்பமான்னு கேக்குறேன். தான் என்னன்ற? இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. வாச்ச தங்கச்சி அப்படி, அதனால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ணுச்சு? ஒண்ணும் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. எதுக்கு இப்படி இருக்கிட்டே இருக்கீங்க? அதான் புரியும், இருக்கு வச்சுக்கேன். என்னன்ற? அடிக்கடி லைட்டுக்கு இருக்க வரீங்க, அது ஏன்? என்ன என்ன? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. சரி கொடு. நீ விளையாடுறியோ? நிச்சயமா கேட்கறது, இதுல என்ன விளையாட்டு இருக்கு? சொல்ல முடியாது. அது என்ன? சொல்ல மாட்டேன். அம்மே, தெரியல, யாரு இருந்தாலும் கொடுக்க மாட்டேன்னு. கொடுக்க மாட்டேன்னா மாட்டேன்னா. யார் இப்படி பண்றேன்? நீங்க எப்படி பண்றீங்க? நான் தான் பல வாட்டி சொல்லிட்டேன்ல. நிச்சயமா ஒண்ணு கேட்காத, உடனே மூட் ஆயிடாது. எந்த அவுட்டும் ஆகல, நான் நார்மலா தான் இருக்கேன். ரொம்ப சுத்தினீங்களே, கால் வலிச்சுதா? இல்லடா, என்னையும் இப்படி ஓட்டுறதுனால நடப்பேன். இங்க இருந்த வரைக்கும் 8 வருஷம் அங்க போயிட்டு காருன்னே பழகிட்டீங்கல்ல, அதனால கேட்டேன். ஆமா, லைட்டா கடுப்பாதான் இருந்துச்சு. ஆனா அவங்க கூட இருந்ததுனால ஜாலியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது தெரியல. அது என்னவோ சரி, அங்க எதுக்கு எடுத்தாலும் காருன்னு ஆயிடுச்சுல, அதனால கொஞ்சம் ஸ்டார்டிங் வலிக்கதான் செஞ்சது. உங்களுக்கு ரொம்ப வலிக்குமோ அப்ப அண்ணி?
சாரி, நான் உங்களை யோசிக்கவே இல்லை. நாத்து வலிக்கல. சும்மா தானே சொல்றீங்க? இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க, எனக்கு தெரியும். இது பழக்கம் இல்லதான், ஆனா ஃபர்ஸ்ட் டைம் சுத்தி சுத்தி பாக்குறது, அதனால எனக்கு பெருசா தெரியல. நாளைக்கு அப்போ உங்களுக்கு கண்டிப்பா வலிக்கும். என்ன நாத்து சொல்றேன்? ஆமா, நாளைக்கு பாருங்க, உங்களுக்கு காலையில வலிக்குதுன்னு சொல்றீங்களா இல்லையான்னு. அப்ப நாளைக்கு வலிக்குமா? கவலைப்படாதீங்க. அதுக்கு ஹோம்மேடு ஒத்தலம் ஒண்ணு இருக்கு, அதை பண்ணி விட்டுறேன், சரியா போயிடும். ஓகே. ஏன் நாத்து இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை? அப்ப எனக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு தான் வலிக்கல நீங்க. உங்க அன்னைக்கு நாளைக்கு வலிச்சா நாளைக்கு வலிக்கும்ல. சரி, அதே ஒத்தலத்தை உங்களுக்கும் தந்துடுறேன். எல்லாருக்கும் தர ஒத்தலாம் இருக்கும் வேண்டாம். இந்த வலிக்கு அந்த ஒரு ஒத்தலம் தாங்க இருக்கு, வேற ஒத்தலத்தை நான் இன்னும் கண்டுபிடிக்கலங்க. எனக்கு என்னோட பெயின் கில்லர் தான் வேணும். தானே, நான் கூட இவன் நல்லவன் ஆயிட்டானோன்னு கொஞ்ச நேரத்துல யோசிச்சுட்டேன். எனக்கு அப்பவே தெரியும் என் மாப்பிள்ள எதுக்கு அடி போடுறான்ட்டு. கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல, மானம் இல்ல, எதுவுமே இல்ல. எல்லாரும் கலாய்க்கிற மாதிரியே நடந்துக்க வேண்டியது இல்ல. எவன் கலாச்சா எனக்கு என்ன? அவன் செய்யாததோ அவன் சொல்லாததையுமா நான் செஞ்சுட்டா இல்ல. அவனை விட எல்லாத்துலயும் நான் கம்மி தான். போதும் போதும், டாபிக் வேற எங்கேயும் போட்டு நம்ம அதை பத்தி டீப்பா பேச வேண்டாப்பா. இல்ல அப்புறம் என்ன? சரி சரி, நாளைக்கு கதைய நாளைக்கு பாத்துக்கலாம். தயவு செஞ்சு வாங்க தூங்கலாம், மணியை பாருங்க அங்க. உங்ககிட்ட தூங்குறதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ற கொடுமை இருக்கே, அதை விட ஒரு கொடுமை என் லைஃப்ல வேற எதுவுமே இல்ல. சரிம்மா, தூங்கலாம். அப்பா, வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துச்சு. குசுக்கும் தூங்கலாம்னு சொல்லிட்டேன். நீ நான் சொல்லல. அடுத்த நாளைக்கு இருக்கு பாரு, அப்பதான் சரிப்பட்டு வரும். இல்ல, தூங்கலாம் தூங்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, தூங்கலாம். இருங்க. அப்படியே தூங்க அப்புறமா தூங்க வச்சுக்கலாம். அப்புறமா கொடுத்துக்கலாம். வச்சிட்டீங்களா? காலையில தட்டி இருந்துட்டேன். நேற்று அதுக்கு மேல நைட்டும் நான் கேட்டேன், நீ சொல்லிட்டு படுக்க வச்சுட்டேன். நானும் தூங்கிட்டேன். என்னால முடியாதுன்னா முடியும். நான் தான் இருக்கு. கல்யாணம் இதுதான் பண்ணுவேன். நீ கீழே இருப்ப, என்ன வெறுப்பேற்ற தெரியும். அது வந்து அந்த படத்தை என்ன சோதிக்காத, நீ ரொம்ப சோதிக்கிறேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரிப்பா, உங்களை ஒன்றும் சோதிக்கல. சொல்லாம ஒத்துக்க மாட்டேன். நீதான் சொல்லுவோம். சரி, தூங்கு. லவ் யூ. தூங்கலாமா? அப்படி பண்ணிட்டு